மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன். பாத்ரூம்ல 3 மணி நேரம் எவ்வளவு நேரம்? ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமாபதி யூடியூப் சேனல். ஒரே ஒருத்த ஒட்டுமொத்த திமுக காரங்களையும் பிடிச்சி ரேகிங் பண்ணிட்டு இருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள. நம்ம உதவாநிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மடி வாங்குறாப்புல ஏதோ பெருசாக கலாய்க்கிற மாதிரி மாண்புமிகு சங்கி அமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக வம்பிழுக்கிற மாதிரியே ஒரு வார்த்தைகளை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நிர்மல்குமார் அவர்களை தான் கரூர் கம்பெனி செந்தில் பாலாஜி அவர்களை நோண்டுனாப்ல இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விட அதிக அளவு ஊழல் செஞ்ச ஒரு மாபெரும் ஊழல்வாதி. இவருக்கு இந்த அளவுக்கு நாகரிகமாக கலாய்க்கிறதே பெரிய விஷயம். இவருக்கு போய் நம்ம உதவாநிதி பாம்பன் பல தூண் மாதிரி முட்டு கொடுக்க வராரு. இன்னும் கொஞ்ச நாட்களில் திமுக விட்டு விலகி பாஜக சேர்க்கிறாரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த விஷயம் உதவாநிதிக்குமே தெரிஞ்சோ முட்டு கொடுக்குறாரு. பார்த்தீங்களா எப்படி? இது பார்த்ததுன்னு நம்ம ஆதவர்ஜன் அவர்கள் வேற ஆவுன்னு எந்திரிச்சு நம்ம உதயநிதி போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறாப்புல. ஃப்ரீயாக கொடுக்குற கார்லாம் வேணான்னு சொன்னீங்க, நல்லது தான். அதே மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குற பங்களாவே நீங்கள் வேணான்னு சொல்லிக்கலாம்ல அப்படின்னு ஒரு தரமான கேள்வியை கேட்டு ஒட்டுமொத்த திமுக எம்எல்ஏக்களையும் கொந்தளிக்க வச்சுட்டாங்க. எவனுக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. ஐயோ, இந்த காரை வாபஸ் பண்ணி மக்கள் மத்தியில் நல்லவங்களாட்ட பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணமே, அதை கெடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஊழல் செஞ்ச உத்தமர்களாக ட்ரை பண்ண இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு தாவேக்காவை சேர்ந்த 2 அமைச்சர்கள் மானாவாரியான அடி கொடுத்து பேசவே முடியாத அளவுக்கு பதில சொல்லி விட்டாங்க. நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும் இப்படி வாயை திறந்தாலே தர்மடி வாங்குற இந்த திமுக பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்க வச்ச ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாத இருந்தது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் தரதை விட, அதாவது ஆல்ரெடி கார் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் தரதை விட ஏழ்மையில் இருக்க எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இந்த கார் வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக வச்ச இந்த கோரிக்கை என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு.